அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்த்தோன்னா மே 21 அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிவெடுத்திருக்காங்க. நம்ம காலையில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நம்ம வந்து அந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு நாள், அதாவது மே 21 வியாழக்கிழமை டிஎன்பிசி தரப்புலையும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வைக்க போகிறாங்க. ஸோ இது ஒருமித்த கோரிக்கையாக வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வச்சோம்னா கண்டிப்பாக இது ஒரு ரீச் கிடைக்கும். அப்படிங்கிறனால மாணவர்கள் வந்து இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, சிஎம் செல்லுக்கு இது கோரிக்கை அனுப்புறது, ஸோ வேறு என்னென்ன வழியில் நம்ம வந்து பண்ண முடியுமோ அது எல்லாமே அன்றைக்கி ஒரு நாளில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரீச் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அனைத்து டிஎன்பிசி பயிற்சி நிறுவன ஆசிரியர்கள் மற்றும் யூடியூப் ஆசிரியர்கள் அனைவருமே இதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. ஏன்னா மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நாள் தான். கண்டிப்பாக இதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு துணையாக நின்னோம்னா இது ஒரு ரீச் ஆச்சுனாலும் கூட ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு முயற்சி பண்ணி பார்க்க போகிறாங்க மாணவர்கள். கண்டிப்பாக இது வந்து லாஸ்ட்டு இயர் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் எதுவுமே டிஎன்பிசியும் சரி கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த அவுட் சோர்ஸுங்கிற அந்த இஷ்யூ வந்து பார்த்தோன்னா மாணவர்கள்ட்ட வந்து அந்த படிப்போடைய அளவை ரொம்ப 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 கம்மி பண்ணிருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அந்த 10ஆம் வகுப்பு தரப்பில் அந்த குரூப் 4ஓட வினாக்கள் வந்து பார்த்தோன்னா அமையணும். அதேமாதிரி குரூப் 2லேயும் வந்து பார்த்தோன்னா பொது தமிழ் வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரம் தான். பொது ஆங்கிலமும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப அவுட் சோர்ஸில் போகிறதுனால அந்த அவுட் சோர்ஸோட கான்செப்டே கொஞ்சம் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கான விளக்கமும் வந்து கொடுக்கணும். ஒரு ரீஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? கன்சிடர் பண்ணி ரீஃபார்ம் பண்ணணும். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக வந்து பார்த்தோன்னா இந்த கோரிக்கை நாள் வந்து நம்ம வந்து மாணவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் ஆசிரியர்கள், பயிற்சி நிறுவன ஆசிரியர்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. அவங்க அந்த அன்றைக்கி அவங்களுடைய யூடியூப் வலைதளத்தில் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கொடுத்தாங்க அப்படின்னா ஒருமித்தமாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அது ரீச் ஆகும். ஸோ அதனால தான் ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மற்ற ஆளுக்கு ஒரு நாள் போடும்போது அது போய் ரீச் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு ஐயம் தான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது மாணவர்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அன்றைக்கி ட்விட்டர்லையும் ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து துணையாக நிற்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச யூடியூப் ஆசிரியர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள்ட்டையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு பக்கம் இந்த மாணவர்களுடைய கையெழுத்து மூலமாக அனைத்து தொகுதி எம்எல்ஏக்கிட்டையும் வேட்பாளர்கள், அதாவது தொகுதி எம்எல்ஏக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக வந்து டேப் அகாடமியில் வந்து அவங்களும் வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்க. அது ஒரு பக்கம் போகும். இந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அதே மாதிரி நட்ராஜ் சார்ட்டையும் சொல்லியிருக்கோம். அவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் சைடில் எங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள்கிட்ட நாங்கள் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியாத ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அன்றைக்கி நாள் வந்து எல்லாருமே மாணவர்களுக்காக கண்டிப்பாக எங்கள் சைடில் இருந்து ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்போம். இந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அன்றைக்கி நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஓகேங்களா? அன்றைக்கி நாள் என்னென்னா நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது இது எல்லாமே எப்படி என்ன ஏதுங்கிறது மாணவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது எப்படி ஒரு குரூப் எல்லோரும் இணைஞ்சு எப்படி நீங்கள் வந்து அன்றைக்கி நாள் நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. கோரிக்கை நாள் மே 21 ஓகேங்களா? ஸோ மிக்க நன்றி. இது வந்து பயிற்சி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் நாங்களாம் ஒரு இன்டர்மீடியேட் தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கான ஒரு கோரிக்கை, உங்கள் லைஃபுக்கான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் தான் இதில் வந்து ஆர்வமாக இருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் தான் இதுக்கு வந்து முன்னெடுத்து எல்லாமே பண்ணணும். நாங்கள் ஜஸ்ட் இன்டர்மீடியேட் தான். இன்ஃபர்மேஷனை இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. ஏன்னா இன்றைக்கி நாள் பண்ணலாங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னா நாங்கள் இன்டர்மீடியேட், நாங்கள் தான் அதை பண்ண முடியும். ஒரு யூடியூப் மூலமாக, ஒரு வலைதளம் மூலமாக நாங்கள் தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் இது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடக்கூடிய ஒரு போராட்டம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் யாரும் எந்த ஆசிரியரும் சரி, எந்த யூடியூப் ஆசிரியரும் சரி யாரையுமே வந்து பார்த்தோன்னா திட்டுறது கொள்வது அது மாதிரி பண்ணாதீங்க. நாள் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு எல்லா ஆசிரியர்களும் குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காது. ஏன்னா ஒரு சில அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரைவேசி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதை தாண்டி ஒரு சிலர் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது பண்ணலாலும் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். இன்கேஸ் நானே கூட ஒரு சில இடத்துல நம்ம பண்ணக்கூட நானே நிறைய டைம் இருந்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த கால சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா நான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கேன். ஸோ அதனால் பண்ணாதவங்களை நம்ம வந்து குறையும் சொல்ல வேணாம், பண்ணுறவங்களையும் குறை சொல்லாதீங்க. ஆதரவு கொடுங்க.
கண்டிப்பாக அது நல்ல ஒரு இடத்துக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது ஷேர் பண்ணுங்கள். அந்த போஸ்ட் கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சதை. நீங்கள் தெரிஞ்ச ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? மிக்க நன்றி.